ஹாய் ஆல், இது செப்டம்பர் 4 தேர்ஸ்டே ஈவினிங் போல் துணியெல்லாம் காஞ்சிருந்தது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போய் பால் ரெடி பண்ணி குடிச்சிருந்தேன். பூண்டு பால் ரெடி பண்ணியிருந்தேன். இது எப்போயாவது டைம் கிடச்சா ரெடி பண்ணி குடிக்குவேன். இது வந்து பிரெஸ்ட் மில்க் சப்ளைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் தேவையான அளவு பூண்டு எடுத்திருக்கேன். உரித்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருப்பேன். ஸோ அதை வந்து நல்லா காஞ்ச பாலில் இதை போட்டுட்டு நல்லா பூண்டு வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் குடிச்சிக்கலாம். இதில் தேவைப்பட்டால் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகர் ஆட் பண்ணலை. டேஸ்ட் வந்து அவ்வளோ மோசமாக இருக்காது, ஓரளவுக்கு குடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கையோடு அப்படியே டின்னர் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டின்னருக்கு வந்து அடை ரெடி பண்ணியிருந்தேன். கோதுமாவு, அது கூட வந்து ராகி, இது ரெண்டுமே சேர்த்து அடை ரெடி பண்ணியிருந்தேன். ரெண்டுமே ஒரு கப் எடுத்திருக்கேன். அது கூட வந்து கேரட், பீன்ஸு, அப்புறம் வந்து கொஞ்சமாக டில் லீவ்ஸ் இருந்தது. அதாவது கொத்தமல்லிக்கு பதில் நான் வந்து அந்த சோம்புக்கு இருந்தது, அதை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். மிளகு சீரகம் இருக்கு இல்லையா, அது இடித்து சேர்த்துருக்கேன். அப்புறம் உப்பு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ரெடி பண்ண மிக்ஸையும் சேர்த்துட்டு சிம்லேயே மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான டின்னர் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.